வணக்கம் நண்பர்களே. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு எதிரான நாள் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. வருடந்தோறும் ஏதோ ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த முறை, அதாவது 2024ஆம் ஆண்டு, சிறுவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு எதிரான நாளினுடைய கருப்பொருளாக லெட்ஸ் ஆக்ட் ஆன் அவர் கமிட்மெண்ட்ஸ் என் சைல்ட் லேபர் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சிறுவர் தொழிலை ஒழிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த முறை இது அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. 2002ஆம் ஆண்டு ILO நிறுவனம் முதன்முறையாக இந்த நாளை அறிமுகப்படுத்தியது. சிறுவர் வேலை தொடர்பாக விழிப்புணர்வினை நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தி சிறுவர் தொழிலை இந்த உலகத்திலிருந்து முற்றாக நீக்குவதே ILOவினுடைய பிரதான நோக்கமாக காணப்பட்டது. இவ்வாறு விழிப்புணர்வு கருத்தரங்களுக்காக இவ்வாறான நாட்கள் உருவாக்கப்பட்ட பொழுதும் இன்றும் உலகளாவிய ரீதியில் குழந்தை தொழிலாளர்கள் அல்லது சிறுவர் தொழிலாளர்கள் என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அண்ணளவாக உலகளாவிய ரீதியில் 160 மில்லியன் சிறுவர்கள் தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள் என்று சில புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன. அதாவது 10 சிறுவர்களில் ஒரு சிறுவன் குழந்தை தொழிலாளியாக காணப்படுகின்றார் என்று இந்த புள்ளிவிவரம் கூறுகின்றது. உலகளாவிய ரீதியில் காணப்படுகின்ற சிறுவர்களில் 26.6% சிறுவர்களுக்குத்தான் சமூக பாதுகாப்புக்கான பண உதவிகள் கிடைக்கின்றது என்றும் இந்த புள்ளிவிவரம் கூறுகின்றது. உலகளாவிய ரீதியில் உள்நாட்டு உற்பத்தியில் 1% மட்டுமே சிறுவர்களுடைய பாதுகாப்புக்கு செலவழிக்கப்படுகின்றது என்றும் கூறப்படுகின்றது. இது ஆப்பிரிக்க நாடுகளில் 0.4%ஆகவே காணப்படுகின்றது. ஜெர்மனியை தளமாக கொண்டு இயங்குகின்ற சேவ் தி சில்ட்ரன் என்ற அமைப்பு சிறுவர் உழைப்பு தொடர்பாக அண்மையில் வெளியிட்ட தகவல் மிகவும் அதிர்ச்சிகரமானதாக காணப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் இடம்பெறுகின்ற வர்த்தகத்தில், அதிலும் குறிப்பாக பல்தேசிய நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற வர்த்தக நடவடிக்கைகளில் கூட சிறுவர் உழைப்பு அதிகமாக காணப்படுகின்றது என்று இந்த அறிக்கையில் சேவ் தி சில்ட்ரன் நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. பொதுவாக பல்தேசிய நிறுவனங்கள் மனித உரிமைகள், பெண்கள் உரிமைகள், சிறுவர் உரிமைகளில் அதிகம் கவனம் செலுத்துகின்ற ஒரு தோற்றப்பாடு எங்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனங்களின் உற்பத்தி நடவடிக்கைகளில் கூட அதிகளவான சிறுவர் உழைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பது இப்பொழுது மிக தெளிவாக தெரிகின்றது. தென்னிந்திய திரைப்படம் ஒன்றில் நகைச்சுவை நடிகர் வடிவேலை பார்த்து ஒரு நபர் வெள்ளையாயிருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சொல்வது போலவே இது காணப்படுகின்றது. சேவ் தி சில்ட்ரன் நிறுவனம் 2019 தொடக்கம் 2022 வரையிலான காலப்பகுதியில் எதியோப்பியா, பிரேசில், இந்தியா, இந்தோனேசியா, இலங்கை, வியட்நாம் போன்ற நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகள், விவசாயத்துறை, சுரங்கம் அகழ்தல், மீன்பிடித் துறைகளில் காணப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டே இந்த முடிவினை எட்டியிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. சில வேளைகளில் பல்தேசிய நிறுவனங்களில் நேரடியாக சிறுவர் தொழிலாளர்கள் ஈடுபடாவிட்டாலும் கூட அந்த நிறுவனங்களுக்கு மூலப்பொருட்களை அதிகளவில் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற அல்லது குறைவிருத்தியாக உள்ள நாடுகளை வழங்கி வருகின்றன. இந்த நாடுகளில் காணப்படுகின்ற வறுமை காரணமாக அதிகளவான சிறுவர்கள் மூலப்பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள் என்று சேவ் தி சில்ட்ரன் நிறுவனம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. அதாவது பல்தேசிய நிறுவனங்கள் நேரடியாக சிறுவர் தொழிலாளர்களை தமது பணியில் ஈடுபடுத்தாவிட்டாலும் கூட மறைமுகமாக சிறுவர் உழைப்பு அந்த நிறுவனத்துக்கு கிடைத்துத்தான் வருகின்றது. அதாவது பல்தேசிய நிறுவனங்கள் நேரடியாக சிறுவர்களை உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுத்தாவிட்டாலும் கூட மறைமுகமாக அவர்களுடைய சப்ளை செயின் என்று சொல்லப்படுகின்ற பொருட்களை விநியோகிக்கின்ற வழிமுறையில் சிறுவர் உழைப்பு என்பது அதிகளவில் காணப்படுகின்றது என்பதே இங்கு முக்கியமான குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது. அண்மையில் கூட BBC நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஆய்வு அறிக்கை ஒன்றில் உலகளாவிய ரீதியில் பெர்ஃப்யூம்களை உற்பத்தி செய்கின்ற பல்தேசிய கம்பெனிகளுக்கு மூலப்பொருட்களாக அதிகளவில் மல்லிகை பூக்கள் தேவைப்படுகின்றது. உலக நாடுகளில் அதிகளவான மல்லிகை பூக்களை உற்பத்தி செய்கின்ற நாடாக எகிப்து காணப்படுகின்றது. எகிப்தில் இருந்துதான் இந்த பெர்ஃப்யூம் நிறுவனங்களுக்கு அதிகளவான மல்லிகை பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இந்த மல்லிகை பூ தோட்டங்களில் அதிகளவான மல்லிகை பூக்களை பிடுங்குவதில் சிறுவர்கள் நேர காலம் பார்க்காது இரவு பகலாக வேலை செய்கின்றார்கள் என்று BBC குற்றம் சாட்டியிருக்கின்றது. இந்த பெர்ஃப்யூம் உற்பத்திக்கு பின்னால் அதிகளவான சிறுவர்களது இரத்தமும் வியர்வையும் சிந்தி கிடக்கின்றது என்பது ஒரு அருவருப்பான உண்மையாக காணப்படுகின்றது. ஏன் எமது நாடான இலங்கையில் கூட மீன்கள் அதிகளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற இந்த மீன்பிடி தொழிலில் கூட அதிகளவான சிறுவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று
பல மனித உரிமை ஆர்வலர்கள் அண்மையில் குற்றஞ்சாட்டி இருந்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடக்கூடியது. கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சிறுவர் தொழிலாளர்கள் குறைந்து வருவதாக ILOவினுடைய புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனாலும் உலகளாவிய ரீதியில் சிறுவர் தொழிலை முற்றுமுழுதாக நீக்கிவிட முடியுமா அல்லது ஒழித்துவிட முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. ஆனாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயற்படுகின்ற பட்சத்தில் எதிர்காலத்தில் சிறுவர் உழைப்பு அல்லது குழந்தை உழைப்பு என்பதை படிப்படியாக குறைத்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சிறுவர் உழைப்பை இந்த உலகத்திலிருந்து முற்றாக நீக்குவதற்கு நாங்கள் அனைவரும் கைகோர்க்க வேண்டிய ஒரு தருணம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.